ஹாய் வணக்கம். நான் என்ன பேச வரேன்னா, இன்றைக்கி டீனேஜில் இருக்கிற இந்த பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தான். வாட்ஸ்அப்போ என்னோடய ஃபேஸ்புக்கை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் பார்க்குற ஒருத்தங்க 2 பேராச்சும் இதில் ஒரு அவேர்னஸோடு இருந்தாங்கன்னா நல்லது. அதுக்காக தான் நான் இதை பேச வரேன். என்னோடய பார்லரில் டெய்லி 2-3 பிள்ளைங்க பாய் ஃப்ரெண்டு டேட்டூ போடுறதுக்கு வராங்க. நான் போட மாட்டேன், போட்டு விடுறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் லவ் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு பிரேக்கப் ஆகும். அதனால நான் அதை பண்ணுறதில்ல. ஆரம்பத்துலேருந்தே நான் இது பண்ணுறதில்ல. ஆனால் நான் போட மாட்டேன்னு சொன்னால் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த பார்லரில் போய் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதே பிள்ளை ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து என்கிட்ட லேசர் இருக்குது, நான் டேட்டூ ரிமூவல் பண்ணுவேன், அப்போ என்ன தேடி வராங்க அழிக்கிறதுக்கு. அதை ஏன் போடணும், அதை ஏன் அழிக்கணும்? அவங்க தெரியாமல் அவங்களோட ஏஜ், அவங்களோட டீனேஜ் பண்ணுற கோளாறில் அவங்க அதை பண்ணுறாங்க. அந்த ஏஜில் எல்லாருக்கும் லவ் வர்றது உண்மைதான், அஃபேர் வர்றது உண்மைதான். ஏன்னா அவங்களோட வயசு, அவங்களோட ஹார்மோன் அப்படி தான் வேலை செய்யும். அதுதான் உண்மை. அப்போ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம என்ன செய்யணும், நம்ம டீனேஜ் நம்ம வீட்டில் டீனேஜ் பிள்ளை இருக்குதுன்னா அவளை கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது, அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது நம்மளோட தலையாய கடமை. பிள்ளைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு சுய ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரவ, எங்கே போகிறா, எங்கே வரா, இதுகளை தயவு செய்து கண்காணிங்க. அப்புறம் பிள்ளைங்களோட மனசு விட்டு பேசுங்க. இன்னைக்கு இந்த லவ் நல்லா இருக்கும், இன்னைக்கு ஸ்கூலில் படிக்கும்போது இவன் நல்லவனா தெரிவான், நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது இன்னொரு பையன் நல்லவனா தெரிவான், அடுத்த ஒரு காலேஜுக்கு போகும்போது இன்னொரு பையன் நல்லவனா தெரியுமா, வேலைக்கு போகும்போது இன்னொரு பையன். அதனால நம்ம லைஃப்பில் இந்த காலகட்டங்கள் கடந்து வந்துட்டே இருக்கும். கடைசியில் நீ என்னைக்கு வேலைக்கு போறியோ அன்னைக்கு உன் லைஃப்பை நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நமக்கு இருக்குது. ஏன்னா டெய்லி 2-3 பிள்ளைங்க பார்லரில் லவர் பேர் எழுத வராங்க டேட்டூ போடுறதுக்கு. நான் அனுப்பி விட்டுறேன். போட்டுட்டு திருப்பி அழிக்க வரும்போது என்ன ஆகுது, அது உடனே அழிக்க முடியாது. லேசர் பண்ணும்போது 5 சிட்டிங் 6 சிட்டிங் 8 சிட்டிங் வரைக்கும் சில இங்கோட டெப்த் இருக்கும். அப்போது அது எக்ஸ்பென்ஸும் ரொம்ப காஸ்ட்லி ஆகுது. அது எதுக்கு அதை போட்டுட்டு அதை இந்த மாதிரி அழித்து அதை கஷ்டப்பட்டு அந்த ஸ்கார் அதிலேயே இருக்கும். இதில் வேறு செஸ்ட்டில் போட்டு வைக்கிறாங்க, மறைவான பகுதிகளில் போட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த பையனுக்கும் அது தெரிய தான் வரும். ஏன்னா இது எல்லாருக்குமே இப்போ தெரியுது. இல்லைன்னா அதை ஹைட் பண்ணுறாங்க இன்னொரு டேட்டுவை போட்டு. தயவுசெய்து பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் கொஞ்சம் இதை கண்காணிங்க, பிள்ளைங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இனி டேட்டூ ஷாப் வச்சுருக்கவங்களுக்கும் நான் இதை சொல்கிறேன். இந்த சின்ன பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பசங்க வந்தால் தயவு செய்து டேட்டூ போட்டு விடாதீங்க. நம்ம ஒரு வருமானத்துக்கு தான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுலேயும் ஒரு எத்திக்ஸ் வேணும்னு கொஞ்சம் நினச்சி அதை பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.